தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 66, வினை தூய்மை. குறள் எண் 660. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமட் களத்துள் நீர் பெய்திரியற்று. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், தீய வழியில் சூழ்ச்சியால் பொருள் பெற்று காப்பாற்றுவது சூளையில் வைக்க பெறாத பச்சை மண்பானையில் நீரை சேமித்து வைப்பது போலாகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், கெட்ட வழியில் மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதித்து பொருள் சேர்ப்பது ஓட்டை விழுந்த மண்பானையில் தண்ணீர் ஊற்றுவது போலாகும். துளிகூட நிற்காமல் ஓடிவிடும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.